ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 35 முதல் 39 வரையிலான கர்த்தருடைய வார்த்தைகள். அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர் அவர்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறு படகுகளும் அவரோடு கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணியை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதற்றி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. 35வது வசனத்தில் நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழைக்கிற ஒரு அழைப்பை பார்க்கிறோம். வேதம் முழுவதிலும் அநேக அழைப்புகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அநேக நபர்களை கர்த்தர் அழைத்தும் இருக்கிறார். இங்கே மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிற இந்த அழைப்பு ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு, ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு நேராக கர்த்தர் அழைத்து கொண்டு போகிற அழைப்பை பார்க்கிறோம். என்ன அழைப்பு இது? ஏற்கனவே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகள், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், அவருடைய அழைப்பை ஏற்று அவரை பின்பற்றின தேவ பிள்ளைகள் அவருடைய அடுத்த தெய்வீக திட்டத்திற்கு நேராக அழைக்கப்படுகிற அழைப்பை தான் 35வது வசனத்தில் நாம் விதமாய் வாசிக்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் நாம் 1லிருந்து உள்ள வாக்கியங்களை நாம் கவனிப்போமானால் இங்கே 3 விதமான ஜனக்கூட்டத்தை பார்க்க முடியும். இந்த ஜனக்கூட்டத்தில் ஒரே ஒரு கூட்டத்தை மட்டும்தான் கர்த்தர் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று அழைக்கிறார். மற்ற 2 கூட்டத்தை அவர் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று அழைக்கவில்லை. தேவனிடத்திலே வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கிற, தேவனுடைய வார்த்தையை விசுவசிக்கிற ஒரு கூட்டத்திலிருந்து ஒரு சிறிய கூட்டத்தை தெய்வம் அக்கறைக்கு நேராக கொண்டு போகிறார். இந்த காலை வேளையில நீங்களும் நானும் கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள், நீங்களும் நானும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தெய்வ சமூகத்தில் தெய்வத்தினுடைய வார்த்தையை கேட்டு அதிலே நடக்கும்படி, அவரை பின்பற்றும்படி அவருடைய பாதத்தில் வந்திருக்கிறவர்கள் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் இப்பொழுது இருக்கிற நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு நேராக நம்மை கர்த்தர் அழைத்து கொண்டு போக விரும்புகிறார். இதுவரை நம்மை சிந்திக்காத, யோசித்திராத, நம்முடைய வாழ்க்கையில நாம் திட்டம் பண்ணாத, தேவன் மாத்திரம் நம்மை குறித்து அறிந்து வைத்திருக்கிற ஒரு தெய்வீக திட்டத்திற்கு கர்த்தர் நம்மை கொண்டு போக விரும்புகிறார். அந்த திட்டத்திற்கு கொண்டு போக வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதைத்தான் மார்க் எழுதின சுவிசேஷத்தில் நாம் பார்க்க போகிறோம். 1வது வசனத்தில் இயேசு கடலோரத்தில் வந்து அவர்களுக்கு போதகம் பண்ண தொடங்கினார் என்று படிக்கிறோம். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் வந்தபடியினாலே அவர் கடலில் என்ற ஒரு படவில் ஏறி உபதேசம் செய்கிறார். முதலாவது, தேவனுடைய வார்த்தை கேட்க வந்த ஜனக்கூட்டத்தை பைபிள் விதமாய் சொல்கிறது, திரளான ஜனங்கள். திரளான ஜனங்கள் என்று எப்பொழுது நாம் சொல்ல தொடங்குவோம்? எண்ணிக்கைக்கு அடங்காத ஜனங்கள் வரும்போது, எண்ணிக்கைக்கு உட்படுத்தாத ஜனங்கள் வரும்போது, 100 பேரோ 200 பேரோ அல்ல, எண்ணிக்கைக்கு அடங்காத ஒரு கூட்டம், அதுதான் திரள் கூட்ட ஜனங்கள். இயேசுவை தேடி வந்த முதல் கூட்டம் திரள் கூட்ட ஜனங்கள். சுவிசேஷங்களிலே நாம் படிக்கும் போது இயேசுவை சுற்றிலும் எப்பொழுதும் இந்த திரள் கூட்டங்கள் உண்டு. எதற்காக இவர்கள் கூடி வந்தார்கள்? 1, இயேசுவினுடைய வசனத்தை கேட்க. 2, இயேசு செய்கிறவைகளை கவனிக்க. 3, இயேசுவினிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்க. 4வது, தங்களிடத்திலிருந்தும் தங்களுக்கு தெரிந்தவர்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற வியாதிகளிலிருந்து விடுதலை பெறுவதற்காக இந்த திரள் கூட்டம் எப்பொழுதும் வந்து இயேசுவினுடைய ஊழியத்தில் அற்புதங்களையும் சுகங்களையும் பெற்று சந்தோஷமாய் திரும்பி போயிருக்கிறார்கள் என்றால், இந்த ஒரு கூட்டத்தை தேவன் ஒரு நாள் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று அழைக்கவே இல்லை. காரணம் என்ன? இவர்கள் இன்றைக்கு ஒரு அற்புதம் பெற்றால், ஒரு விடுதலை பெற்றுக் கொண்டால், இந்த மீட்டிங் முடிந்த உடனேயே அடுத்தது சீசர்களிடத்தில் சென்று கேட்பார்கள், இனி இயேசு எங்கே பிரசங்கிக்க போகிறார், எந்த இடத்தில் அவர் பிரசங்கிக்க போகிறார், எப்பொழுது அவருடைய மீட்டிங் நடக்க போகிறது என்பதை கேட்டுவிட்டு தங்களுடைய வீடுகளுக்கு திரும்பி போய் தங்களுடைய காரியங்களில் அவர்கள் மூழ்கி இருப்பார்கள். அதனுடைய அர்த்தம், இனி இயேசுவை அவர்கள் நினைக்க வேண்டுமானால் அடுத்த வாரம் வர வேண்டும், அடுத்த கூட்டம் வர வேண்டும், அடுத்த ஆராதனை நேரம் வர வேண்டும், அல்லது அடுத்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை வர வேண்டும். இவ்விதமாக இருந்த ஒரு முதல் கூட்டத்தை தெய்வம் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று அழைக்கவில்லை. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, நீங்களும் நானும் இந்த முதல் கூட்டத்தில் இல்லாதபடி இருந்தால் கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற தெய்வீக திட்டத்திற்கு நம்மை கொண்டு போக தொடங்குவார். அதனுடைய அர்த்தம் என்ன? இன்று ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிந்தவுடனே அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமே தேவனை நினைக்கிறவர்களாய் இருந்தால் நாம் ஒரு நாளும் அக்கறையாகிய தெய்வீக திட்டத்திற்கு நாம்
கடந்து போக முடியாது. கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டு போக மாட்டார் என்றால் இந்த குரூப்பிலேயே இரண்டாவது ஒரு ஜனங்கள் இருந்தார்கள். 10வது வசனத்தில் வாசிக்கிறோம், எல்லாரும் வீட்டுக்கு திரும்பி போன பின்பு சிலர் வீடுகளுக்கு திரும்பி போகாமல் பின்னும் அங்கேயே இயேசுவின் பாதத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இயேசுவிடத்தில் வந்து கேட்கிற ஒரு கேள்வி உண்டு. ஆண்டவரே, விதைக்கிறவருடைய உண்மையை குறித்து நீர் பிரசங்கித்தீர் என்றால் அதை எங்களுக்கு இன்னும் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. விதை என்றால் என்ன, விதைக்கிறவன் யார், இவ்விதைக்கப்பட்ட நிலங்கள் என்ன என்பதை குறித்து ஆழமாய் இயேசுவினிடத்தில் அறிய விரும்புகிறார்கள். கவனிங்கள், இவர்களுக்கும் வீடுகள் உண்டு, இவர்களுக்கும் வேலைகள் உண்டு, இவர்களுக்கும் தங்களுக்கு அநேக காரியங்களை செய்து தீர்க்க வேண்டியதாக இருக்கிறது என்றால் இவர்கள் யாரும் கொஞ்சம் நேரத்தை கூட வீணாக்காமல் ஓடி போவதற்கு ஆயத்தம் இல்லாதபடி பின்னும் இயேசுவின் சமூகத்தில் நேரம் செலவிட விரும்புகிறார்கள். காரணம் என்ன? இவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையினுடைய ஆழங்கள் அறிய வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தையினுடைய ரகசியங்கள் அறிய வேண்டும். இயேசு பிரசங்கித்தது பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியம் என்றால் அந்த ரகசியம் எங்களுக்கு வெளிப்பட வேண்டும். பின்னும் இயேசுவின் பாதத்தில் காத்திருக்கிறார்கள். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, கூட்டம் முடிந்தாலும், ஆராதனை முடிந்தாலும், அல்லது ஒரு ஆவிக்குரிய கூட்டங்கள் முடிந்தாலும் பின்னும் இயேசுவின் பாதத்தில் இருப்பதற்கு நேரம் எடுக்கிறவர்கள் யாரோ அவர்களை தேவன் உதாசீனப்படுத்துவதில்லை, தள்ளி விடுவதும் இல்லை. இயேசு ஒருவேளை விதமாய் சொல்லி இருக்கலாம், இப்பொழுதுதான் நீண்ட கூட்டம் முடிந்திருக்கிறது, நான் அநேகருக்காக ஜெபித்து இருக்கிறேன், அநேகருக்காக சுகத்திற்காக கைகளை வைத்து ஜெபித்து இருக்கிறேன், எனக்கு நேரம் இல்லை, ஆகவே நீங்கள் பின்பு வாருங்கள் என்று இயேசு சொல்லவில்லை. உடனடியாக தன்னிடத்தில் கேள்வி கேட்டவர்களுக்கு பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியங்களை தேவன் விவரிக்கிறார். அங்கே விதை என்று சொன்னால் என்ன, விதைக்கிறவன் யார், கற்பாறை நிலம், வழி அருகே உள்ள நிலம், நல்ல நிலம் என்றெல்லாம் அதனுடைய எல்லா விஷயங்களையும் தேவன் அவர்களுக்கு விவரித்து காண்பிக்கிறார். அவர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. நீங்க ஒருவேளை ஆண்டவருடைய பாதத்தில் பின்னும் இருக்க ஆயத்தமானால் நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், தேவன் தம்முடைய ரகசியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆழமான காரியங்களை தேவன் வெளிப்படுத்துவார். மற்றவர்களுக்கு கிடைக்காத வேதத்தினுடைய மறைபொருள்களை தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். தெய்வீக நன்மைகளை குறித்து தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆனால் இந்த வெளிப்பாடு பெற்றுக்கொண்ட இந்த கூட்டத்தை கவனியுங்கள். இவர்கள் அந்த கூட்டத்தை காட்டிலும் நாங்கள் விசேஷமானவர்கள் என்று சொல்லி இவர்களும் தங்களுடைய வீடுகளுக்கு கடந்து போய் விடுகிறார்கள். அர்த்தம் என்ன? ஆழமான ரகசியங்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. முந்தி கூட்டத்திற்கு கிடைக்காத, அவர்களுக்கு கிடைக்காத ஆழமான காரியங்களை கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இன்றைய நாட்களில் நம்முடைய வார்த்தையின்படி சொல்ல வேண்டுமானால் வேதத்தில் குறிப்பெடுத்து வைக்கிற ஜனங்கள், ஆழமாய் குறிப்பெடுத்து வைக்கிறவர்கள் என்றால் அவர்களும் தங்களுடைய வீடுகளுக்கு கடந்து போனார்கள். ஆனால் மூன்றாவது ஒரு கூட்டம் உண்டு, இயேசுவோடு கூட தனித்திருக்கிற ஒரு கூட்டம், இயேசுவோடு கூட தங்கி இருக்கிற கூட்டம். அதனுடைய அர்த்தம் என்ன? 34, 35 வசனங்கள் வாசிப்பீர்களானால் சீஷர்கள் இயேசுவோடு தனித்திருக்கும் போது என்ற வார்த்தையை கவனிக்கிறோம். அதனுடைய அர்த்தம் என்ன? இயேசுவை விட்டு பிரியாத தேவ பிள்ளைகள், எப்பொழுதும் இணைந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள். இந்த பகல் வேளையில் நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், தேவனுடைய ஆவியானவர் உங்களோடு கூட எப்பொழுதும் தங்கி வாசம் பண்ண விரும்புகிறார். கர்த்தர் எப்பொழுதும் உங்களோடு கூட வாசம் பண்ண விரும்புகிறார். அதே சமயத்தில் நீங்களும் அவரோடு வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் வீட்டுக்கு போகலாம், வேலை ஸ்தலத்துக்கு போகலாம், படிக்கிற இடத்திற்கு போகலாம், தொழில் செய்கிற இடத்திற்கு போகலாம், எல்லா விதமான வேலைகளில் நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் நீங்கள் நிற்கிற இடத்தில் இயேசு உங்களோடு கூட நிற்க விரும்புகிறார். இயேசு எங்க இருக்கிறாரோ அங்கே நீங்களும் நிற்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உங்களுடைய சிந்தைகள், உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய செயல்கள் எல்லாம் இயேசுவை சுற்றி இருக்கிறதா இருக்கும். ஆனால் அவர் உங்களோடு கூட இருப்பார். இவ்விதமாய் இருக்கிற ஒரு மூன்றாவது கூட்டத்தை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். இந்த மூன்றாவது கூட்டம் இயேசுவோடு தனித்திருக்கிற கூட்டம். எங்க போனாலும் அவர்கள் சிந்தை இயேசுவாய் இருக்கும். எதை செய்தாலும் அது கர்த்தருடைய நாம மகிமைக்காய் இருக்க வேண்டும் என்ற எண்ணமாய் இருக்கும். அவர்கள் எதை செய்ய தொடங்கினாலும் இது தேவனுக்கு பிரியமாய் இருக்குமா என்று தங்கள் இருதயங்களில் சிந்திக்கிறவர்களாய் இருப்பார்கள். தேவனுடைய இருதயம் வேதனைப்படக்கூடாது, கர்த்தருடைய இருதயம் சங்கடப்படக்கூடாது, அவர் என்னில் எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிற ஒரு மூணாவது கூட்டம். ஒருவேளை நீங்கள் இந்த கூட்டத்தில் இருப்பீர்களே, ஆனால் நான் உங்களை பார்த்து கரம் எடுத்து சந்தோஷத்தோடு கூட சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்காய் ஒரு திட்டம் உண்டாக்கி வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காய் ஒரு அக்கறையாகிய தெய்வீக திட்டத்தை வைத்திருக்கிறார். இன்று ராத்திரி நீங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போது மூன்றாவது கூட்டத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை சொல்லுகிறேன். நீங்கள் சிந்திக்காத, நீங்கள் நினைத்திராத, நீங்கள் யோசித்திராத ஒரு அக்கறையாகிய தெய்வ திட்டம் உங்களுக்காய் திறக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய குடும்ப விஷயத்தில், உங்களுடைய பிசினஸ் சம்பந்தமான காரியங்களில், உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்களில், படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் இது என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் யோசித்து நிற்கிறவர்களாய் இருக்கலாம்.
இருக்கலாம். ஒருவேளை இயேசுவோடு கூட சேர்ந்து நடக்கிறது நிமித்தம் மற்றவர்களால் நீங்க பரிகசிக்கப்படலாம். உனக்கு வேற வெற்றி இல்லையா என்று சொல்லி மற்றவர்கள் உங்களை கேலி செய்யலாம். உறவினர்கள் உங்களை குறித்து அவதூறு பேசலாம். நண்பர்கள் உங்களுக்கு விரோதமாய் எப்பொழுதும் உங்களை நோக்கி அவமானமான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் அக்கறையாக ஒரு தெய்வீக திட்டத்தை வைத்திருக்கிறார். மார்க் 4ஆம் அதிகாரம் முடிந்து மார்க் 5ஆம் அதிகாரம் வரும்போது அந்த தெய்வீக திட்டங்களை பார்க்க முடியும். இன்று இந்த தெய்வீக திட்டம், அக்கறையாகிய தெய்வீக திட்டம், இயேசுவோடு கூட நடந்து போகிற ஒரு தெய்வீக திட்டம் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு கொண்டு வர போகிறார். இன்று நீங்கள் இதை கேட்கும் போது விசுவசிக்க தொடங்குங்கள். எனக்காய் ஒரு கரை திறக்கப்படுகிறது, எனக்காய் ஒரு அக்கறை திறக்கப்படுகிறது, எனக்காய் ஒரு புதிய வழிநடத்தல் திறக்கப்படுகிறது. நீங்கள் விசுவசிப்பீர்களானால் கர்த்தர் அதை செய்ய போகிறார். மகிழ்ந்து நீங்கள் கரிகூற போகிறீர்கள். குடும்பத்தோடு கூட சந்தோஷப்பட போகிறீர்கள். உங்களை பரிகாசம் செய்தவர்கள், உங்களுக்கு விரோதமாய் நின்றவர்கள், உங்களுக்கு விரோதமாய் வார்த்தைகளை பேசினவர்கள், உங்களை கேலி பண்ணினவர்கள், ஏளனம் பண்ணினவர்கள் உங்களை பார்த்து எப்படி இது நடந்தது என்று கேட்க போகிறார்கள். நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், கர்த்தர் நிச்சயமாய் இதை செய்ய போகிறார். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று தேவன் உங்களை கரம் பிடித்து அழைத்துக் கொண்டு போகிறார். மற்றவர்கள் கண்டு அவருடைய நாமத்தை துதித்து மகிமைப்படுத்த போகிறார்கள். நீங்கள் அநேகருக்கு முன்பாய் சாட்சியாய் எழும்பி சொல்ல போகிறீர்கள், இயேசுவோடு நேரம் செலவிட்டது நிமித்தம், இயேசுவோடு கூட வாழ்ந்தது நிமித்தம், இயேசுவோடு தங்கியிருந்த நிமித்தம் இந்த தெய்வீகமான ஆசீர்வாதம் எனக்கு வந்தது என்று நான் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடுவோம். பரிசுத்த தேவன் இன்றைக்கு அநேகரை தொட விரும்புகிறார். அநேகருடைய காரியங்களில் அவருடைய கரம் வெளிப்பட தொடங்குகிறது. முந்தைய 3 குரூப்பில் மூன்றாவது குரூப்பை தேவன் தெரிந்து கொண்டது போல, ஒருவேளை நீங்கள் முதலாவது குரூப்பில் இருப்பீர்கள் என்றால் வார்த்தையை கேட்பதும் ஜெபிப்பதும் கடந்து போய் உங்கள் வேலைகளில் உங்களுடைய விஷயங்களில் மூழ்கி இருப்பீர்களே ஆனால் இன்றைக்கு ஆண்டவரை நினைக்க நேரம் எடுக்க தொடங்குங்கள். ஆண்டவர் உங்களை பாக்கியவான்களாய் மாற்றுவார். ஒருவேளை ஆழமான வார்த்தைகளை கேட்டு வசனங்களை ஆழமாய் அறிவது மாத்திரமே என்னுடைய காரியம் என்று சொல்லி ஆழமாய் வசனத்தை தேடுகிறவர்களாய் இருப்பீர்களானால் நல்லது, கர்த்தர் அதை உங்களுக்கு வெளிப்படுத்துவார் என்றால் தேவனுடைய அடுத்த கட்டத்திற்குள் போக வேண்டுமானால் நீங்களும் அதிலிருந்து 3ஆவது கட்டத்திற்கு வர வேண்டும். இயேசுவோடு எப்பொழுதும் தனித்திருக்கிற கூட்டம். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் அருமையான இந்த வசனம் கேட்கிற தெய்வ பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவோடு கூட எப்பொழுதும் தங்கி இருக்கிற சிலர் தங்களுடைய வீடுகளில், தங்களுடைய இருப்பிடங்களில் மறைந்திருக்கிறவர்களாய் இருக்கலாம், யாரும் காணாதவர்களாய் இருக்கலாம், யாராலும் அறியப்படாதவர்களாய் இருக்கலாம். என்றால் அவர்கள் உம்மோடு நடக்கிறபடியால், ஆண்டவரே நீர் அவர்களோடு கூட நடக்கிறபடியால் இன்று அவர்களுக்கு அக்கறையாகிய ஒரு தெய்வ திட்டத்தை தேவன் கொண்டு வந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று எங்களை நீங்க அழைக்கிறதற்காக நன்றி ராஜா. இதுவரை நாங்க காணாத, இதுவரை நாங்க பார்த்திராத, இதுவரை நாங்க சிந்தித்திராத ஒரு உன்னதமான காரியத்திற்கு என் தேவன் கரம் பிடித்து கொண்டு போகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் நான் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் தானே ஆசீர்வதிப்பதாக. அக்கறையாகிய தெய்வ திட்டத்தை திறந்து கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.